அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கட்டிங்க்கு கூட கையில் காசு இல்லையா? தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது தென்படுதான்னு பார்ப்போம். ஆஹா, ஒரு முகத்தை கூட காணமையா. சங்கத்தோட கொள்கையை மீறி நாம் நடக்கிறப்பெல்லாம் இப்படி கையில் காசு இல்லாமல் போயிடுது ஐயா. வழக்கமாக இந்த நேரத்துக்கு யாராச்சும் வருவாங்களே, என்னாச்சு இன்னைக்கு யாரையுமே காணோம். வெளியே போய் நின்று யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். A few moments later. ஆஹா, ஒரு தெரிஞ்சவனை கூட காணோம். ஒருத்தன் நம்ம கிட்ட வர்றான். வரட்டும். என்னப்பா கட்டிங்க? ஆமாம் ஆமாம். சரி, காசை எடு. என்னது காசா? நீ தானே கட்டிங்கன்னு சொன்ன? ஏயா, நீ சும்மா நின்னவன்ட்ட வந்து கட்டிங்கன்னு கேட்ட, நானும் ஆமான்னு சொன்னேன். சரியான சாவுகிராக்கியாக இருப்பான் போல இருக்கு. இன்னைக்கு அவளை தான் போல இருக்கு. சங்கத்துக்காவது திரும்பி போவோம். கடைக்கு வந்துட்டு சரக்கடிக்காமல் போகிற ஒரே ஆள் நான் தான்யா. யார்கிட்டையாவது சொன்னால் காரி மூஞ்சி மேலே துப்புவாங்க. காசு இல்லாமல் கடைக்கு வந்ததே தப்பு. ஆஹா, சரக்கடிக்காமல் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஐயா. என்னது 500 ரூபா நோட்டு கீழே கிடக்குது. இது கனவா இல்லை நனவா? ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தா வேற எவனாவது எடுத்துகிட்டு போயிடுவான். நாம் எடுப்போம். ஆஹா, எடுக்கிறதுக்கும் பயமாக இருக்குது ஐயா. எவனாச்சும் நூலை கட்டி விட்டு வேடிக்கை காட்டுறானா? சுற்றி முற்றி பார்க்கலாம். ஆஹா, யாருமே இல்லையே ஐயா. கொஞ்சம் முன்னாடி தான் கட்டிக்கு காசு இல்லைன்னு புலம்பணும். இங்கே என்னடானா 500 ரூபாயை யாரோ அனாமத்தாக போட்டு போயிருக்காங்களே ஐயா. அமைக்கிட வேண்டியது தான். அப்பாடா, நோட்டை எடுத்துட்டு ஓரமாக வந்தாச்சு. ஒருவேளை செல்லாத நோட்டாக இருக்குமோ, இல்லை பாதி நோட்டாக இருக்குமோ? அப்பனே முருகா ஞான பண்டிதா, முழு நோட்டாக இருக்கணும். பிரித்து பார்ப்போம். ஆஹா, முழு நோட்டு யார் பெற்ற பிள்ளையோ நமக்காக இங்கே போட்டுட்டு போயிருக்கு. நோட்டு முழுசாக இருக்கிறது சரி, ஒருவேளை கள்ள நோட்டாக இருந்தா? ஆஹா, கிடைச்சும் நமக்கு சந்தோஷம் வரமாட்டேங்குது ஐயா. அப்படியே பிரச்சனை வந்தாலும் கீழே கடந்து எடுத்தோன்ற உண்மையை சொல்லிடுவோம். A few moments later. அப்பாடா, நோட்டு நல்ல நோட்டு தான். சே, இந்த 500 ரூபாயை தொலைச்சவன் ஒரு 5000 ரூபாயை தொலைச்சிருக்கக்கூடாது. மாதம் முழுக்க வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமே. சரி, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். கையில் 500 ரூபா வந்ததும் ஒரு புது தெம்பே வந்துருச்சு ஐயா. ஒரு ஆஃப் அடித்தா அதுக்கு மேலே தெம்பு வந்துடும். கடைக்குள்ள போவோம். Later. ஆஹா, நாம் வெளியில் போன கேப்பில் நமக்கு தெரிஞ்ச பேர் 2 பேர் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஐயா. ஏடா, எப்படா உள்ளே வந்தீங்க? இப்போ தானே வந்தோம். என்னடா குவாட்டரை வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிக்கிறீங்க? இரும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காதே. அண்ணன் எவ்வளோ அடிக்க போகிறேன் தெரியுமா? ஆஃப் வாங்கி அடிக்க போகிறேன். ஆஹா, கட்டிங் அடிக்கிறவங்கிட்டெல்லாம் நின்று பேசக்கூடாது. போய் நம்ம வேலையை பார்ப்போம். அப்பாடா, தனி சேரில் உட்காந்தாச்சு. எப்போ சப்ளையரு இங்கே வா. வந்துட்டு சார், என்ன சாப்பிட்றீங்க? ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா. ஓ, சைடிஸ் என்னென்ன கொண்டு வரட்டும்? டேய், போய் முதல்ல ஆஃப் கொண்டு வா. அந்த கேப்பில் என்ன வாங்கலான்னு நான் முடிவு பண்ணுறேன். பக்காவாக ஒரு சைடிஸ் ஆர்டர் பண்ணுவோம். என்ன ஆர்டர் பண்ணுறது? கையில் தான் காசு இருக்குது. பக்காவாக ஒரு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணுவோம். A few moments later. அப்பாடா, சரக்கு வந்துருச்சு. நல்ல பீஸா போட்டு பெப்பர் தூக்கலாக போட்டு ஒரு பெப்பர் சிக்கன் கொண்டு வா. போ. அப்பாடா, இன்னைக்கு பெப்பர் சிக்கனை வச்சு முழுசாக ஒரு ஆப் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். என்னது, எதுப்புறம் வந்து ஒரு ஆள் உட்காடுறான். ஆளை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கான ஐயா. நம்மளையே குறுன்னு பார்க்குறான். ஒருவேளை கட்டிங்க்கு காசு எதுவும் கேட்பானோ? ஆளை பார்த்தா அப்படி தான் தெரியுது. நமக்கு ஏன் வம்பு? அமைதியே இருந்துட வேண்டியது தான். அம்மா, யோ ஏயா திடீர்னு அடிக்கிற? எப்பா, யோ கேட்டுக்கிட்டே இருக்கேன், அடிச்சுக்கிட்டே இருக்க. இன்னும் நான் சரக்கு அடிக்கலை. நான் அடித்ததுக்கப்புறம் என் மேலே கை வச்சு பாரு. என்னது, எந்திரிச்சு வர்றான். ஆஹா, சட்டப்பட்டனெல்லாம் கழட்டி விட்றானே. பிரதர், இப்போ என்ன பேசிட்டேன்னு எந்திரிச்சு வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி காட்டுறீங்க. உடம்ப உள்ள வைங்க. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.